ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யர் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி கொலு பூஜை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். நவராத்திரி கொலுவே முடிஞ்சு போச்சு, என்ன நீங்கள் வீடியோ இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் வேலையாக இருக்கவே நான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறேன். நவராத்திரி கொலு பூஜை எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செய்யார் வழுர்பேட்டை தோப்பில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி கொலு பூஜை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நவராத்திரி கொலு பூஜை பார்த்திங்கன்னா நிறைவு நாள் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நவராத்திரி கொலு பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. யாகசாலை பூஜை இப்போ நடந்துகிட்ருக்கு. யாகசாலை முடிஞ்ச உடனே சாமிக்கு தீபாரதனை, அதுக்கப்புறமா வெளியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. பூசாரிக்கு பின்னாடி நிறைய நோட்டு பென்னு எல்லாமே வச்சுருக்காங்க. படிக்கிற பசங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நோட்டு, பென்னு, ஷார்ப்னர், லப்பரு, ஸ்கேலு எல்லாம் சேர்ந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உங்கள் ஊரில் நவராத்திரி கொலு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நவராத்திரி கொலு பூஜையில் கலந்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் சாமிங்க எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக வச்சுருந்தாங்க நவராத்திரி கொலு. பாருங்கள், இப்போ வெளியே எல்லாருக்கும் சாப்பாடு போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். எவ்வளோ பேர் உக்காஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லோரும் சாமி பார்க்குறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருக்குமே சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆள் வச்சு தான் செஞ்சாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வாங்க கோயிலுக்கு போகலாம். திருப்பி என் சாமிக்கு பூசணிக்காய், தேங்காய் எல்லாம் சுற்றி போடுறாங்க. இந்த நவராத்திரி கொலு பூஜை என்றைக்கு லாஸ்ட் நாள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 விஜயதசமி காந்தி ஜெயந்தி அன்றைக்கி சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு இந்த பூஜை நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாமி அலங்காரம், தீபாரதனை எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். சாமி அலங்காரம் உள்ளே சாமி அலங்காரம் அவ்வளோ சூப்பராக அந்த பூசாரி பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்பவே சாமி பார்க்கும்போது நம்ம மனசு விட்டு நம்ம சாமியை வேண்டும் போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்ததுங்க. மெய் சிலுக்க இருந்தது சாமியை பார்க்கும்போதே. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தார். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நவராத்திரி கொலு வச்சு அங்கே யாகசாலை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம உள்ள கருவறைக்கு நம்ம போகும்போது சாமி அலங்காரம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிண்ணம், ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சா, குங்குமம், பூ எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க.
மாரியத்தை வச்சுட்டேன், அங்கே வச்சுட்டேன். அப்படியே லைட்டாக அப்படியே வெளியே சாமி அலங்காரம் தீபார்த்தனை எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பசங்களுக்கு இன்றைக்கி விஜயதசமின்றதுனால நோட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பசங்களுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்றது கொடுக்குறாங்க. நான் எல்லாமே வந்து நோட்டு, புக்கு, பென்னு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயில் சார்பாக வந்து எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பெரியவங்களாம் வந்து என் பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. நாங்களும் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சண்டை போட்டு முட்டி மோதி பசங்க எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள். சில பேர் க்யூவில் நிற்கிறாங்க, சில பேர் அப்படியே சந்தில் பூந்துலாம் பூந்து வாங்கினாங்க. யாரெல்லாம் அதுமாதிரி அடித்து பிடிச்சி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்குவீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். க்யூவாக நின்று வாங்குறத விட இந்த சந்திலெல்லாம் போய் வாங்குறது அது ஒரு ஜாலி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜனம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா சாமி கிட்டே போய் பார்க்கணுன்னுட்டு சாமி கிட்டே போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம். அங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஜனம் கம்மியானதுக்கப்புறம் கிட்டே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நோட்டு கொடுத்தாங்க. அந்த நோட்டு நாங்களும் வாங்கியிருந்தோம். சரி சாமிக்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிகிட்ட சொல்லியிருந்தேன். சாமிக்கிட்ட வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. மஞ்சள், குங்குமம், பூ எல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வந்து வேண்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுத்தாங்க. அலங்காரம் பாருங்கள். சாமி வந்து ரொம்ப முத்துலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமியோட மாரியம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்குன்னு நானும் வேண்டிக்கிறேன். பாருங்கள், எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு முக்கியமான இடம் தான். அதே கோவில் தான், அதே இடம் தான்.
என்ன ஏதாவது ஃபங்க்ஷனான்னு கேட்பீங்க. இல்லைங்க, கோவிலில் அன்னதானம் போட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். எப்படி நம்ம வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் நடந்தால் எல்லோரும் எடுத்து போட்டு செய்வோமோ அதே மாதிரி அங்கே வரவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுங்க. கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து பரிமாறினாங்க, இலை எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காதுங்க. ரொம்ப புண்ணியம். நம்ம கோவிலில் போய் இந்த மாதிரி எடுத்து போட்டு செய்கிறது வந்து ஒரு புண்ணியம். வரவங்க எல்லாருமே பாருங்கள், அவங்கவுங்க ஒவ்வொரு வேலை வந்து செஞ்சாங்க. யாருமே வந்து நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கலாம் சொல்லவே இல்லை. நமக்கு என்ன தோணுதோ போய் வந்து சாப்பாடு போட்டாங்க, சாம்பார் ஊற்றினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம், மோர், வத்த குழம்பு, அப்பளம், ஸ்வீட்டு, அப்புறம் வடை, அப்பளம், பாயாசம் எல்லாமே இருந்ததுங்க. வடை பாயாசத்தோட சாப்பாடு வந்து போட்டாங்க. நீங்களே பார்ப்பீங்க. கூட்டு, பொரியல் எல்லாமே போட்டுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நமக்கு எங்கே போனாலும் ஒரு சாப்பாடுனா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருந்தால் நம்ம வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்தது சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அங்கே சமையல்காரர் பார்த்திங்கன்னா அங்கேயே கோவிலாண்டியே வந்து செஞ்சாங்க. அதை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். சாம்பார் வந்து கலக்கிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அப்பளம் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே நல்லா எடுத்து போட்டு செஞ்சாங்க. இவங்க எல்லோரும் வந்து கோவிலுக்கு வந்தவங்க தான். எல்லாருமே நல்லாவே எடுத்து போட்டு எல்லோரும் ஒவ்வொரு வேலை செஞ்சு சிறப்பாக வந்து அன்றைக்கி வந்து கோவிலுடைய பூஜையை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்கள் ஊர்லலாம் போயிட்டு கோவில் பூஜைக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கீங்களா, பரிமாறி இருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய்டா, ஹாய் சொல்கிறாங்க பசங்களா, ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இவங்க பாருங்கள், கோவிலில் வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு ஃபைனல் வந்து இவங்க வந்து இந்த பண்டிகை வந்து சாப்பிட்டுருக்காங்க. சூப்பராக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வழுர்பேட்டை தோப்பில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி குல பூஜை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம்.